ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் உமா ரேணு லைஃப் ஸ்டைல். வாங்க சேனல்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி பெங்களூர் ஃபேமஸான நாட்டி வெஜ் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வெங்காயம், புதினா, கட் பண்ணிய பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி, புதினா, பச்சை மிளகாய், வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதாங்க. பீன்ஸு, கேரட்டு, பச்சை பட்டாணி அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சமாக ஒரு வெங்காயம், ஏழுலேருந்து 8 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி புதினா, கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சிட்டு வரேங்க. இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட் ஆகணும். நெக்ஸ்ட்டு தண்ணியில் சோயா சங்க்ஸை ஊற வச்சுருக்கிறேன். இதுக்கு தாளிக்கிறதுக்கு லவங்கம் ஒரு 5, ஒரு பலவேலை, கல்பாசி, லவங்கப்பட்டை, பெருஞ்சீரகம், கஸ்தூரி மேத்தி தாங்க. ஒரு குக்கர் வைத்து அதில் 6 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அது எண்ணெய் காயட்டுங்க. கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக இருந்தால் தான் நல்லாயிருக்குங்க. இதுக்கு நான் 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காய்ஞ்ச பிறகு செக் பண்ணிக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சிருக்குதான்னு. நெக்ஸ்ட்டு நம்ம அதில் தாளிக்கிறதுக்கு ஐந்து லவங்கம், 2 பட்டை, ஒரு பலவேலை, கொஞ்சம் கல்பாசி, பெருஞ்சீரகம், கசூரி மேத்தி போட்டு நல்லா வதக்கலாம். அதில் கொஞ்சம் வெங்காயம், நறுக்கிய வெங்காயம், புதினா சேர்த்து பிங்கிஷ் கலர் வர வரைக்கும் அதை நல்லா வதக்கலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கலாம். பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பைன் பேஸ்ட்டை இதில் சேர்த்து நல்லா வதக்கலாம். எண்ணெய் பிரியிற வரைக்கும். நல்லா கரண்டியில் நல்லா வதக்கலாம். நெக்ஸ்ட்டு கட் பண்ணிய கேரட், பீன்ஸு, பச்சை பட்டாணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் வேணுமானா இன்னும் எக்ஸ்ட்ரா கூட வெஜிடேபிள்ஸ் சேர்த்துக்கலாம். நான் பச்சை பட்டாணி, பீன்ஸ், கேரட் மட்டும்தாங்க சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கலாம். நெக்ஸ்ட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கிற சோயா சங்க்ஸை பிழிஞ்சிட்டு போடணுங்க. அப்படியே போட்டாக்கா நல்லா இருக்காது. அதனால நம்ம அதை லைட்டாக பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெயிலே வதக்கும் போது தாங்க அதோட உப்பு, காரம் நல்லா பிடிக்கும்.
ஆனால் இதுக்கு வந்து 4 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். 2 டம்ளர் அரிசிக்கு நான் வந்து 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இந்த டம்ளரில் 4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு பிளேட் மூடிட்டு விட்டுடலாங்க. இப்போ 2லேருந்து 3 டைம் அரிசி நல்லா கழுவி வச்சுருக்கேன். சோனா மசூரி ரைஸ் தாங்க இது. தண்ணி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு காரம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உப்பு கம்மியாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம. அப்போது கழுவி வச்சுருக்கிற அரிசி வந்து சேர்த்துக்க போகிறோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த இப்போ குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்ங்க. அந்த இதிலே 5 நிமிஷம் 2 விசில் வந்து கூட 5 நிமிஷம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரெடியாக இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ண போகிறேன். பெங்களூர் ஃபேமஸ்